பரிசுத்த வாரத்தின் 3ஆம் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாம் வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை நாம் அந்தந்த நேரத்தில் படிக்க கேட்போம். நேற்றைய முன்தினம் ஒரு கவியரங்கிற்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு கவிதை வாசிக்கப்பட்டது. அதில் 2 வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், சிலுவையை தொட்டு பார்க்கிறவர்களுக்கு வைத்தியம். அல்லேலூயா. சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் அதை தொட்டு பார்க்கிறவர்களுக்கு அது வைத்தியம். அதுதான் நம்ம ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். 53:5 யாராவது வாசிக்க முடியுமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நமது மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நமது அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. அப்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த சிலுவையை தொட்டு பார்க்கலாம். நம்முடைய பலவீனம் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்கிற அவருடைய வார்த்தை நமக்கு இதமாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். சீர்திருத்த திருச்சபையினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய மார்ட்டின் லூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். வாழ்விழந்து அமிழ்ந்து போகும் நிலையில் உள்ள மானுடத்தை மறுசீரமைக்கும் கடவுளின் அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடுதான் சிலுவை. அழிந்து போகக்கூடிய, அழிநிலையில் இருக்கக்கூடிய மக்களை, மானுடத்தை மீட்பதற்காக கடவுள் தாமே முன்வந்து தெரிந்து கொண்ட மரணத்தின் அல்லது தியாகத்தின் சின்னம் தான் எது? சிலுவை என்பதை அங்கே மார்ட்டின் லூதர் அழகாக சொல்றாரு. அதை எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்ணமாக யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதன் வழியாக அதை நாம் பார்க்கிறோம்? சிலுவை வழியாக அன்பு கூர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கான களம் எது? அதுக்கான இடம் எது? கல்வாரி சிலுவை. நமது அன்பை வெளிப்படுத்துவதற்கு இடம் எது? கல்வாரி சிலுவை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த நாளிலே சிலுவையின் அன்பு என்கிற ஒரு தலைப்பில் கொஞ்ச நேரம் உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். பொதுவாக சிஎஸ்சி திருச்சபையில் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரம் 1/2 மணி நேரம், வேணும்னா கூட ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. பல பெண்டிகாஸ்ட் சர்ச்சு மற்ற சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது அவர்கள் 1 மணி நேரம் அல்லது 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு இங்கே போதுமான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையின் அன்பு என்கிற தலைப்பில் கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். ஒரு பழமொழி உண்டு, நிழலின் அருமை வெயிலில் போனால் தெரியும் என்று சொல்வார்கள். அப்போ கிறிஸ்துவின் சிலுவை அன்பு நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது. ஒரு பாடல் ஒன்று உண்டு, எல்லாருக்கும் தெரிந்த பாடு தான். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் தாழ்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் தாய்ந்திழை பாரிடுவேன். இன்னொரு முறை அதே சரணம். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான்
சாய்ந்திழைப்பாரிடுவேன். வெயிலின் அருமை நிழலின் அருமை வெயிலில் போனா தெரின்ற மாதிரி சிலுவை என்கிற அந்த நிழலில் நான் சாய்ந்து இளைப்பாருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாகவே இந்த சிலுவை 4 வகைப்படும். எனக்கு நேரம் போதுமான்னு தெரியல, ஆனாலும் எவ்வளவு வேகமா சொல்ல முடியுமோ அந்த காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். சிலுவை 4 வகைப்படும். ஒன்று கிரேக்க சிலுவை, கூட்டல் குறி பிளஸ் 1 பிளஸ் 2 எப்படி போடுவோம் நம்ம, அல்லது செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அந்த சின்னம் கிரேக்க சிலுவை. 4 பக்கமும் ஒரே அளவு இருக்கும். 2வது சிலுவை லத்தீன் சிலுவை, அதுதான் ஆல்டர்ல இருக்கிற சிலுவை. ஆல்டர்லையோ அல்லது வீடுகளிலோ அல்லது நாம் அணிந்து கொள்கிற அணிகலன்களிலோ பயன்படுத்தக்கூடிய சிலுவை. 3 பக்கமும் ஒரே அளவு, கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கூடுதலான அளவாக இருக்கும். அதுதான் லத்தீன் சிலுவை. பெரும்பாலும் அதை தான் நாம் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். 4வது சிலுவை புனித அந்தோணி சிலுவைன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, கிரேக்க எழுத்தினுடைய 19வது எழுத்து இந்த டி வடிவிலான ஒரு சிலுவை, டி வடிவிலான ஒரு சிலுவை. அது அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. கிரேக்க எழுத்து 24, முதல் எழுத்து அல்பா, 24ஆம் எழுத்து ஒமேகா. திரும்ப நம்ம பைபிள் படிக்கலாம், ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அப்போது அந்த எழுத்தினுடைய அடையாளம் தான் கிரேக்க எழுத்தினுடைய துவக்கமும் முடிவும். 4வது புனித அந்தோணி சிலுவை. ரோமன் லெட்டர்ல 10ன்னு போடுவோம் இல்லையா, இப்படி பெருக்கல் குறி, அதுதான் 4வது வகை சிலுவை. அதுல இயேசுவானவர் அற்புதம் செய்த போது 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்த சீஷன் அந்த சிலுவையிலே தான் இரத்த சாட்சியாக மரித்தான் என்பது வரலாறு. எனவே இப்படி 4 சிலுவைகள் இருக்கிறது. இதுல நம்ம பார்க்க போறது லத்தீன் சிலுவை என்று சொல்லக்கூடிய 3 பக்கமும் ஓரளவு, கீழ்பாகம் கொஞ்சம் நீண்டு இருக்கக்கூடிய சிலுவை. இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். நெடுக்கு குறுக்கான வடிவம் கொண்ட சிலுவை, நெடுக்கு குறுக்கான வடிவம் கொண்ட சிலுவை. மேலிருந்து கீழ் எதை நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுள் மனிதன் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவது மேலிருந்து கீழ். இடப்பக்கத்திலிருந்தோ அல்லது வலப்பக்கத்திலிருந்து வரக்கூடிய குறுக்கு சட்டம் என்பது மனிதன் சக மனிதரோடு செலுத்த வேண்டிய அன்பு. திரும்ப ஒரு நம்பர் சொல்லுமா, மேலிருந்து கீழாக இருக்கக்கூடிய நெடுக்கு சட்டம் என்பது கடவுள் மனிதன் மீது காட்டுகிற அன்பின் அடையாளம். இப்படி குறுக்க வரக்கூடிய இடத்திலிருந்து வலது பக்கம் அல்லது வலதிலிருந்து இடது பக்கம் வரக்கூடிய அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது, நான் என் அருகில் இருக்கிறவர்களோடு, அயலவரோடு, பக்கத்தில் இருக்கிறவர்களோடு நான் என்ன பண்ணணும், அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற சிலுவை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 9 மேலிருந்து கீழ் வரக்கூடிய சிலுவை கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த சிலுவை. கடவுள் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பின் சொரூபி. யாராவது வாசிக்க முடியுமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 9 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, இப்பதான் நல்லா கவனிங்க நீங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால், தேவன் அவரை உலகத்திலே அனுப்பி தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்ப மேலிருந்து கீழாக அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது, அந்த வடிவம் என்ன சொல்லுகிறது, கடவுள் மனிதன் மீது அன்பு கூர்ந்தார். இப்ப 2வது நம்ம பார்க்கிற குறுக்கு நெடுக்கான, குறுக்கு வலது அல்லது இடதுபுறமான அந்த சிலுவை, அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37 வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல சமாரியன் கதை தான் அது. ஒரு நியாயஸ்தாத்திரி ஒருவன் ஆண்டவரிடத்துல வந்து எனக்கு அடுத்தவன் யார் என்று கேட்கும்போது இந்த சம்பவத்தை சொல்வார். எரிகோவில் இருந்து எருசலேம் அந்த கதையை சொல்லிட்டு, கள்ளர் கையில் அகப்பட்ட மனிதன், அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இறுதியாக ஆண்டவர் கேட்கிற விஷயம், இதிலே உனக்கு அடுத்தவன் யார் என்று தோன்றுகிறது அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு உதவி செய்தவனே என்று சொல்லி அங்கே பதில் வருதை நம்ம பார்க்கலாம். எங்கேயோ போய் கொண்டிருக்கிற ஒருவன், தன் வேலை விஷயமாய் போய் கொண்டிருக்கிற ஒருவன், அல்லது வியாபார விஷயமாய் போய் கொண்டிருக்கிற ஒருவன் வழியிலே காயப்பட்டு கிடக்கிறான். அவனை கண்டும் காணாமல் போனவர்கள் லேவியரும் ஆசாரியரும். ஆனால் இந்த மனிதன் என்ன பண்றான், அவனை தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போயிட்டு அவனோடு கூட இருந்து, நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த இரவு தங்கினான் என்று பைபிள் இருக்கு. அடுத்த நாள் காலையிலே அப்படித்தான் அந்த வார்த்தை தொடங்கும். அப்ப என்ன அர்த்தம், எங்கேயோ போக வேண்டியவன்
அடுத்தவனுக்கு உதவி செய்வதற்காக அவனோடு தங்கி தன் பணத்தை கொடுத்து செலவழித்து இன்னும் தேவையானால் நான் கூட கொடுக்குறேன்னு சொல்லி நேசிக்கிற அன்பு, அதுதான் இப்படி குறுக்க போகக்கூடிய அந்த சட்டத்தினுடைய அன்பு. குறுக்கு, அதை எனக்கு இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமோ அல்லது வலது பக்கத்திலிருந்து இடப்பக்கமோ வரக்கூடிய இந்த சட்டம் என்ன சொல்கிறது? நான் என் அருகில் இருக்கிறவர்களை, என் அயலாரை நான் நேசிக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறது. இது சிலுவை நமக்கு போதிக்கிற அன்பின் அடையாளமாக இருக்கிறது. சரி, சிலுவை வேற என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? இப்போ கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரும் நீங்கள் ஆல்டர் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிலுவையை கொஞ்சம் உற்று பாருங்கள். அதில் என்னெல்லாம் தெரிகிறது? நீங்கள் சொல்லுவீங்க கலர் லைட்டு தெரியுது, ரெட்டு லைட்டு தெரியுது, ஷைனிங்காக இருக்குது, பளிச்சுன்னு தெரியுது, அப்படிலாம் சொல்லுவீங்க. வேற என்ன தெரியுது? வாருங்கள், நாம் எல்லாரும் பிலாத்துவின் அரண்மனைக்கு போகலாம். அப்படின்னு வர முடியாது கற்பனையில். அப்படி கற்பனைக்கு நம்ம எங்கே போகிறோம்? பிலாத்துவின் அரண்மனைக்கு போகிறோம். மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக அங்கே பிலாத்து ஒரு தீர்ப்பு எழுதுகிறார். என்ன தீர்ப்பு எழுதுகிறார்? அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். வாரினால் அடிக்கிற விஷயம் கொடுமையான விஷயம். நாமெல்லாம் பார்க்குற மாதிரி இந்த மாட்டு வண்டிக்காரன் வச்சுக்கிற ஒரு சின்ன சாட்டை அது கிடையாது. குற்றவாளியை தண்டிப்பதற்கு பயன்படுத்தின அந்த வார் என்பது கொஞ்சம் நீண்டு இருக்கும். அந்த முனையில் பார்த்தீங்கன்னா 12 எலும்பு துண்டுகள் அல்லது ஈய துண்டுகள் கட்டப்பட்டிருக்கும். ஒரு முறை இப்படி அடிக்கும்போது வெற்றுடம்பில் இருக்கிற இயேசுவுக்கு 12 இடத்துல காயம் வந்திருக்கும். எத்தனை இடத்துல? 12 இடத்துல காயம் வந்துடும். அதுதான் கரெக்டு. இயேசுவை 39 முறை அடித்தார்கள் என்பது திருமறையில் சொல்லப்படாத விஷயமாக்குறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், 1 Corinthiயர் 40 அடிகள் என்னை 5 முறை அடித்தார்கள்னு சொல்வார். அப்போ குற்றவாளியை தண்டிக்கிற தண்டனை என்பது அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, 40 அடிக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி நிறுத்திட்டு 39 அடிகள் இயேசுவையும் அடித்திருப்பார்கள். அப்போ இத்தனை அடிகளை தாங்கி கொண்டு இயேசுவினுடைய சரீரம், அதுவும் வெற்றுடம்பாய், அப்படி சட்டைகள் எல்லாம் கழட்டப்பட்ட நிலைமையில, உடலிலே உடை இல்லாத நிலையில அவர் காயப்படுகிற, சரி இப்படி அடித்தார்கள் அல்லவா, யாராவது தொடச்சிட்டு அவர் குளிக்க வச்சுட்டா சிலுவையில் அரைஞ்சாங்க. இங்க பின்னாடி இருந்த அந்த சதை துண்டுகள், சதைகள், காய்ந்து போன ரத்த துளிகள் எங்க இருக்கு? சிலுவையில தான் இருக்கு. யோசித்து பார்த்தீங்களா? அவரை அந்த சிலுவையில் அடிக்கும்போது உங்க பேனர்ல பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் பேனர்ல எதை படிச்சுங்க தெரியல, ஒரு கார்னர்ல பார்த்தீங்கன்னா 3 ஆணிகள், தலையிலே கிரீடம் என்கிற ஒரு படம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் அல்லவா, ஆணி அடிக்கும் போது கைகளிலிருந்து வந்த ரத்தம் எங்க இருக்கு? கீழே போயில்லை, கீழே கொஞ்சம் போயிருக்கும், ஆனால் மற்றவைகள் சிலுவையில ஒட்டி கொண்டிருக்கும். அப்ப அந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவை நினைக்கிறீங்க? அழகான சிலுவையில் சில சர்ச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன் தகடு போட்டு அல்லது காப்பர் தகடு போட்டு அதை மினுக்காக்கி அழகாக வச்சிருக்கும். சிலுவை அழகானதல்ல, மாறாக அலங்கோலமானது. ஏனென்று சொன்னால் இயேசுவின் சரீரங்கள், துண்டுகள், தோல்கள், ரத்தங்கள் ஒட்டி கொண்டிருக்கிற சிலுவை. அப்படி பார்க்கணும். அதை நம்ம இந்த சிலுவை தியானத்தில் இருக்கிற நீங்களும் நானும் சிலுவை எப்படி பார்க்குறோம்? பெரும்பாலான சிலுவைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறை சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் என்ன உணர்வு வரணும்? இதில் இயேசுவின் காய்ந்து போன ரத்த துகள்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது, தோல்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது, ஆணிகள் கடவப்பட்ட ரத்தங்கள் சிலுவை முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த சிலுவையை நான் பயன்படுத்துகிறேன், அந்த சிலுவையை நான் பார்க்கிறேன் என்ற உணர்வோடு கூட நம்ம அந்த பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த தபசு காலங்களிலே நாம் ஆண்டவருடைய சிலுவை எப்படி பார்க்கிறோம்? அது அழகானதல்ல, அது அலங்கோலமானது. இயேசுவின் பாடுகள் விவரிக்க முடியாத ஒன்று. இது நான் சொன்னது கொஞ்சம் தான். இந்த வாரினால் அடிக்கப்பட்ட அந்த விஷயம், அதுக்கப்புறம் மனதளவிலே சரீரத்திலே அவர் பாதிக்கப்படுகிற விஷயம் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அதில் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் காலங்காலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் தமது அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தின பலன சிலுவையின் அன்பு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ
அவர் தேவனால் அடிபட்டு ம், வாதிக்கப்பட்டு ம். சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். Right. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எங்க ஏற்றுக்கொண்டார்? சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் நலமாயிருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்ட ஒரு கடவுள், பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு கடவுள், துக்கங்களை சுமந்த ஒரு கடவுள். அந்த கடவுளை நாம் ஆராதிப்பதற்காக பேறு பெற்றவர்கள் என்று கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? அது ஆண்டவர் பிதா அனுப்பிச்ச ஒரு ஒரு பணி, அது அவர் கொடுத்த தண்டனை என்று சொல்லி நாம் அப்படி ஒரு காரணத்தை சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கிறோம். இயேசு மெய்யாகவே சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய மீறுதல்களுக்கு அவர் காயப்பட்டு ரத்தம் சிந்திருக்கிறார். இயேசுவானவர் பலியாக்கப்பட்டாரா? பலி ஆனாரா? பலி ஆனார். அல்லேலூயா. ஆமா, நமக்காக அவர் பலியானார். பலி கொடுக்கப்பட்டவர் அல்ல, பலியா தானே விரும்பி ஏற்றுக்கொண்டவர். காரணம், நீங்களும் நானும் நலமாயிருக்க வேண்டும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் தானே சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்தார். 2 கொரிந்தியர் 1:8 அப்போஸ்தலனாகிய பவுல் தனது அனுபவத்தை அங்கே பகிர்ந்து கொள்கிறார். ஆசியாவிலே அவருக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தை பகிர்ந்து கொள்ளும்போது, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருந்தோம் நாங்க, ஆனால் இயேசுவின் சிலுவையை பார்க்கிற போது நாங்கள் பட்ட பாடுகள், நாங்கள் பட்ட வேதனைகளெல்லாம் ஒன்றும் பெருசா தரல என்று சொல்லி தங்களை ஆறுதல் படுத்தி கொண்டு தொடர்ந்து ஆண்டவருக்காய் நாங்கள் சேவை செய்வோம், ஆண்டவருக்காய் பணியாற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். யாராவது வாசிக்கலாம்? 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், அதுதான் முக்கியம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கை எதை சார்ந்திருக்கிறது? எங்கு சார்ந்திருக்கிறது? உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சக மனிதர்கள் நமக்கு தேவை. ஆனால் நம்பிக்கை முழுவதும் மனிதனை சார்ந்திருக்க கூடாது. அவர் சொல்றாரு, எங்கள் நம்பிக்கை மனிதரை சார்ந்தில்லை. யாரை சார்ந்திருக்கிறது? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கும் தேவையா இருக்கிறது. ஒரு தேவை என்பதற்காக ஒரு மனிதரை போலானால் போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, நான் போறேன், நீங்க வழிவாசலை திறந்து கொடுங்க, நான் போய் கேட்கிற காரியம் எனக்கு வாய்க்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. அங்கே நிச்சயமா ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். பவுல் சொல்லுகிற காரியம் அதுதான். நாங்கள் மனிதரை நம்பாமல் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் மேல் எங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பவுலாக நாம் பார்க்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு வந்திருக்கும். சுமக்க முடியாத பாரம், தாங்க முடியாத வேதனை, பல நேரங்களில் பலவிதமான வியாதிகள் நமக்கு இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு அவனுடைய சிலுவை பாடலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு கூட அது பெரிய காரியமே கிடையாது. முதலாம் உலகப் போர் பிரான்ஸ் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் கடுமையான காயங்களோடு சிகிச்சை கொடுப்பதற்காக அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிறது ஒரே ஒரு மருத்துவமனை, அதுவும் சின்ன மருத்துவமனை. என்ன செய்யலாம்? அங்கே ஒருவரோடு பேசும்போது அங்கே ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தை மருத்துவமனையாய் மாற்றிவிடலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்து தற்காலிகமாக மருத்துவமனையாக மாற்றுகிறார்கள். இது சொன்ன உடனே எனக்கு கொரோனா ஞாபகம் வருது. கொரோனா காலத்தில் திருச்சபை பல உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சிருக்குது இல்லையா? செய்யணும், அதுதானே ஆலயம் இல்லை? பல சபைகள் நாங்கள் நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். உங்களுடைய ஆயராக மற்றவராக குழுவினராக நீங்கள் பல காரியங்களை செஞ்சுருக்கிறீங்க. திருச்சபை இதை செய்ய வேண்டும். அங்கே பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெரிய ஆலயம் மருத்துவமனையாய் மாறுகிறது. தற்காலிகமாக பல படுக்கைகள் போடப்படுகிறது, சிகிச்சைகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு இராணுவ வீரனுக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் ஒன்று பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த இந்த இடமெல்லாம் படுக்கையாக இருக்கிறது. ஆப்ரேஷன் தியேட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆல்டரையே ஆப்ரேஷன் தியேட்டராக மாற்றுறாங்க. ஆல்டரையே ஆப்ரேஷன் தியேட்டராக மாற்றுறாங்க தற்காலிகமாக. ஒரு நாள் வந்தது, அந்த மருத்துவர் அந்த இராணுவ வீரனுக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். தம்பி, தற்போது உனக்கு மயக்க மருந்து என்கிட்ட இல்லை, ஆனால் நான் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், நீ தாங்கிக்குவியா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அங்கே ஆல்டரில் அந்த ஆப்ரேஷன் செய்யப்பட வேண்டிய இடத்துல இராணுவ வீரன் அந்த டாக்டருக்கு நேராக சிலுவை இருக்கிறது. எனக்கு நீங்கள் ஆப்ரேஷன் செய்யுங்க,
அது என்ன வலியா இருந்தாலும் என்ன வேதனையா இருந்தாலும் நான் சகித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னா எனக்கு எதிரே இருக்கிற சிலுவை இருக்கிறதே, அது நான் படப்போகிற பாடுகளை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரியது. அதனால இந்த நான் செய்து கொள்ள போகிற இந்த ஆபரேஷன் எனக்கு பெரிய வலியை தராது, வேதனையை தராது. இந்த பாடுகளுக்கு மேல் எத்தனையோ பாடுகளை என் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். அதனால் சிலுவையை பார்த்து கொண்டே நான் இந்த வலியை தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லுகிற ஒரு இது உண்மை சம்பவம். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டது நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக அந்த சிலுவையை ஆண்டவர் சுமந்திருக்கிறார். சிலுவையையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. There is no Christ without cross. There is no Christ without cross. சிலுவை இயேசு இல்லாமல் சிலுவை இல்லை, சிலுவை இல்லாமல் இயேசு கிடையாது. ரெண்டுத்தையும் பிரிச்சே பார்க்கும். எப்பொழுதும் சிலுவை அவரோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. சிலுவை அவர் தெரிந்து கொண்டதுனால அந்த சிலுவை வழியாக நமக்கு மீட்பு கிடைத்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒருவேளை இந்த சிலுவையில் ஆண்டவர் மரித்திராவிட்டால் நம்மள எங்கே உட்காந்துருப்போம்? எங்கேயோ ஒரு மரத்தடியில் அல்லது ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நீங்களும் நான் இப்படி உட்காந்துருப்போம். இந்த நிலைமைக்கெல்லாம் என்ன காரணம்? அவர் சிலுவையிலே மரித்து தமது அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் 4 விதமான அன்பு இருக்கிறதாக சொல்கிறார்கள். முதலாவது அன்பு ஒரு வாலிப பெண்ணும் அல்லது வாலிப பையனும் ஏற்படுத்திக் கொள்கிற அந்த காதல் உணர்வுன்னு வச்சுங்களேன். அந்த அன்பு ஈரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பின் வகை. 0% கொடுக்கும், 100% எதிர்பார்க்கும். நல்லா கவனிச்சாதான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும். 0% கொடுக்கும், 100% எதிர்பார்க்கும். இரண்டாவது அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பீலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு. அது நண்பர்களிடையே காணக்கூடிய அன்பு. பீலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு, நண்பர்களிடையே காணக்கூடிய அன்பு. நான் கூட சில நேரத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜில் பேசுகிறேன். மச்சான் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுறா, நான் என்கிட்ட கொடுக்க சேர்த்து போட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கிக்கலாம், 1/2 எடுத்துக்கலாம் அப்படி நிறைய டைம் நண்பர்கள் சொல்லி நம்ம கேள்வி பண்ணுறோம்ல. அது 50-50, அதாவது 50% கொடுக்கும், 50% எதிர்பார்க்கும். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அப்படி அவங்க அந்த அனுபவத்தில் இருக்கிறாங்க நினைக்கிறேன். ரைட், இது என்ன அன்பு? பீலியோ அன்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது அன்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு அன்பு. STORGE, ஸ்டோர்ஜ் அப்படின்ற ஒரு அன்பு. இது பெற்றோர் இடத்துல காணக்கூடிய அன்பு. என்ன பெற்றோர் எதிர்பார்ப்பாங்க? 80% கொடுப்பாங்க, 20% எதிர்பார்ப்பாங்க. எப்போ? ஒரு ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு 60-70 வயசில் என் பையன் என்னை காப்பாற்ற மாட்டானா, என் பொண்ணு எனக்கு உதவி பண்ண மாட்டாளா, மாத்திரை மருந்துக்கு ஏதாவது கொடுக்க மாட்டாளா என்று எதிர்பார்க்கிற 20%. அது கூட சில பெற்றோர் எதிர்பார்க்கறதில்ல. அப்படி அந்த அன்பு என்ன அன்பு? ஸ்டோர்ஜ் என்று சொல்லக்கூடிய அன்பு. இப்போ நான் சொல்ல போகிற அன்பு தான் இந்த எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பு. அது அகப்பே அன்பு என்று சொல்லப்படும். அகப்பே திருவிவிலியத்தில் அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. திருவிவிலியத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். அகபே என்று சொல்லக்கூடிய அன்பு 100% நமக்காக கொடுக்குற அன்பு. அது ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான். அல்லேலூயா. அதனால தான் அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 100% அன்பை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் அகபே அன்பு என்று சொல்லக்கூடிய தன்னலம் கருதாத, சுயநலம் இல்லாத, மக்களுக்காக தன்னை தியாக பலியாக கொடுக்கிற அன்பு தான் அகப்பே அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ரைட். சிலுவை எனக்கு எதை கொடுத்திருக்கிறது? ஒரு கேள்வி. சிலுவை எனக்கு எதை கொடுத்திருக்கிறது அப்படின்னா, முதலாவது சிலுவை எனக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை எனக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறது. எப்போ மன்னிப்பு வரும் தெரியுமா? எங்க அன்பு இருக்கிறதோ அங்க மன்னிப்பு வரும் தானாவே. அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு வரும். அன்பு இருக்கிற இடத்துல ஏற்றுக்கொள்ளும் தன்மை வரும். ஆண்டவர் அன்பா இருக்கிறார். நம்ம முதல்ல வாசித்தோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு தான் பெருசு. அன்பு இருக்குமானால் இந்த மன்னிக்கின்ற சுபாவம் தானாக வந்துடும். ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். எதனால? அவர் என் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக சிலுவையிலே தன்னை தியாக பலியாக கொடுத்து நான் செய்து எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து என்னை அவருடைய பிள்ளையாக அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா ஒரு ஆழமான கருத்துடைய வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 யோவான், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நல்ல கவனிக்குமா? நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு. ஒரு நிமிஷமா,
யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பல நேரத்தில் நான் ஏசாமியை தேடிட்டேன், ஏசாமியை என் கடவுளாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பிள்ளைங்களே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறவர் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? வாசிங்கம்மா, வாசிங்க. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் முதலிருந்து வாசிங்களேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலேயே அன்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய குமாரனை அனுப்பினதாலே அன்பு உண்டாயிற்று. அதனால அன்பின் நிமித்தமாக அவர் என்ன பண்ணுகிறார்? என்னையும் உங்களையும் நம்மையும் ஆண்டவர் மன்னிக்கிற கடவுளாக இருக்கிறார். அதே 1 யோவான் 1:7 கொஞ்சம் வாசிங்களேன். 1 யோவான் 1:7, அவருடைய குமாரனாகிய அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் நம்மை தூய்மையாக்கும், நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். திருமறையிலே பல இடங்களிலே மன்னிப்பின் செய்திகள், சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் மன்னிக்க விரும்புகிறார், ஆனால் ஒரு மனிதன் விசனப்படுகிறான். அது யாராருன்னு நினைக்கிறீங்க? யோனா. திருப்புங்க, யோனா 4ஆம் அதிகாரத்தில் இது நிமித்தம் யோனா விசனமாயிருக்கிறான் என்று சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி விசனமானான்னு சொன்னா, 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிச்சீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துக்கு விடையை தெரிஞ்சிடும். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். என்ன நடக்கணும்? முதல்ல நினிவே மக்களை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாயிருந்தது. இந்த செய்தி போன உடனே ராஜா முதற்கொண்டு எல்லாரும் ரட்டுடுத்தி சாம்பலில உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி தங்களை வருத்தி கொண்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதை ஆண்டவர் பார்க்கிறாரு, மனஸ்தாபப்படுகிறார். தாம் செய்ய நினைத்ததை அவர் செய்யாதிருந்தார். இது யாருக்கு பிடிக்கல? யோனாவுக்கு பிடிக்கல. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. பாத்தீங்களா? இதுதான் பல நேரங்கள்ல நமக்கு ஏதாவது நன்மை கிடைச்ச மாதிரி உங்களுக்கு பிடிக்காது. அது அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, அவங்க எப்படி இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்க எப்படி காரம் வாங்கினாங்க, அப்படி ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய எண்ணம் எல்லாம் இப்படி தான் இருக்கும். இனிமே மக்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அல்லது அவர்களை செய்ய நினைத்த காரியங்களை செய்யாமல் இருந்ததில் யோனாவுக்கு என்ன வருத்தம்? யோனாவுக்கு என்ன வந்துச்சு? அவர் வருத்தப்பட்டார், விசனப்படுகிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்ல பாடம் சொல்லி கொடுங்கன்னு நினைக்கிறார். அங்கே அந்த கடுமையான உஷ்ணத்திலே அவன் ஒரு பந்தல் போட்டு, ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்கே நின்று கொண்டு நினிவேக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிற போது 2ஆம் வசனம் வாசிங்கம்மா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று. இதை எப்படி கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா பேசலாமா? யோனா எப்படி யோசிக்கிறாரு? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்லி. அதுக்காகவே நான் எஸ்கேப் ஆகி தர்ஷீஷுக்கு ஓடி போயிட்டேன். ஆனாலும் நீர் என்னை விடலை. உம்மை பற்றி தான் எனக்கு தெரியுமே, நீ எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் மன உருக்கமும் உள்ள ஒரு கடவுளாச்சே. நீர் எப்படி மனஸ்தாபப்படுகிற மக்களை நீர் திரும்பவும் அவளுக்கு பழைய நிலை கொண்டு வந்துடுவீங்களே, மன்னிப்பீங்களே, அவளை நீங்கள் காப்பாற்றுவீங்களே, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் சஞ்சலப்படுகிற சூழ்நிலையில் ஒரு ஆமனுக்கு செடியை முடக்கி வைக்கிறார். அவனை பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். பரவாயில்ல, ஆண்டு ஒரு ஆமனுக்கு செடியை கொடுத்தாரு. அந்த நிழலில் அவன் ரசித்து உட்காந்துருக்கும் போது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆமனுக்கு ஒரு பூச்சியை வச்சு பட்டு போக வைக்கிறாரு. உடனே கோவப்படுறான். உடனே ஆண்டவர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு, இந்த ஆமனுக்கு செடிக்கே நீ இப்படி வருத்தப்படுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அப்ப ஆண்டவர் மன்னிக்கிற கடவுள் அல்லவா? ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, அந்த ஆயக்காரன் சொன்னான்ல, உம்முடைய ஆலயத்தின் வாசலை தொடுவதற்கு கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி அவனை தாழ்த்தும் போது அவன் அல்ல இவனே என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் அங்கீகாரம் கொடுக்கிறார்.
அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் என்னென்ன காரியங்கள் இப்படி இருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவர்னு சொல்லி கேட்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாய் மன்னிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ மன்னிக்கிற கடவுளை அவன் விசனத்தோடு பார்க்கிறத நம்ம பார்க்கலாம். யோனா 4:10-11 வாசிங்க. அதுதான் நான் சொன்னது. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. அந்த அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். நான் பரிதபிக்கிற கடவுள், நான் மனஸ்தாபப்படுகிற கடவுள். எப்பொழுது? நாம் இடத்தில் முறையிடும் போது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மாறாக அவைகளை அறிக்கை செய்யும் போதே ஆண்டவர் மனம் இறங்கிறார். பொதுவாக சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவ அறிக்கைன்னு ஒன்று இருக்கு. இங்கே இருக்குதான்னு தெரில. வாரம் வாரம் பாவ அறிக்கை தான். செய்ய வேண்டியதை செய்யாமல், செய்ய வேண்டாததை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் அப்படின்னு எனக்கு மனப்படம். ஏன்னா நான் ஊழியர் இருந்ததுனால வாரம் வாரம் அந்த அறிக்கை தான், வாரம் வாரம் தப்பு தான் பண்ணிக்கிறேன். திருந்தன வாழ்க்கை, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கிட்டி சேர்கிற வாழ்க்கை வளர்ந்து இருக்கிறதா என்பது அங்கே கேள்விக்குறி. ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? கொஞ்சம் கொஞ்சமா, வா மகனே என் அருகில் வா என்று அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நாம கேட்கலாம். நம்முடைய போதுகிற என்னை அறிமுகப்படுத்தும் போது தமிழ் ஆசிரியர் சொன்னதுனால இந்த சிலுவை பாடோடு தொடர்புடைய எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளையினுடைய 4 வரிகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்போ ஆண்டவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார், கயவர்கள் அவரை துன்புறுத்துகிறார்கள், அந்த நேரத்தில் ஆண்டவர் பாடுகிறதாக சொல்லுகிறதாக 4 வரிகள் என்ன தெரியுமா? தன்னறிய திருமேனி சதை புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்தெந்தாய் இன்னதென அருகில்லார் தாம் செய்யும் இவர் பிழையை மன்னியும் என்று எழில் கனிவாய் மலர்ந்தார்னம் அருள் வள்ளல். இல்லை அழகா பாடுகிறாரல்ல? என்னன்னே தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே. ஒருவேளை உலகத்தில் இருக்கிற நீங்களானாலும் நமக்கு ஏதாவது ஒருத்தர் பேசணும், ஒன்று வார்த்தையால் திட்டிடுவோம், இல்லைன்னா கை வந்தால் நீளம் அடிச்சிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய போதனை அது அல்ல. ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டு. அந்த போதனையை சொல்லி கொடுத்த ஆண்டவர் அங்கே தனக்கு துன்பத்தை ஏற்படுத்தினாலும், ஏளனமாய் பேசினாலும், வாரினால் அடித்தாலும், முள்முடி சூட்டினாலும், கசப்பான காடி கொடுத்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து, ஏதோ அவங்க தெரியாத சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்றாங்க ஆண்டவர், அவங்கள மன்னிச்சிருங்க. அந்த ஆண்டவர் என்னையும் மன்னிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றவர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவர்! அந்த சிலுவை அன்பின் அடையாளமாய் இருக்கிறது அல்லவா? அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த தபசு காலங்களிலே நாம் எப்படி பார்க்கிறோம்? அதுதான் சிலுவையின் அன்பு. ஒரு சிலுவை பாடல், என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. இந்த கையில நான் நான் அப்படியே பேசுறேன். கையூட்டு வாங்கிட்டா லஞ்சம். சிலர் கவர்மெண்ட் பொசிஷன்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வச்சுங்களேன். வாங்கக்கூடாது. அதையும் நீட்டி நம்ம கையில் வாங்கிட்டோம்னா ஆண்டவர் பயம்பா நீ என்ன இப்படி வாங்கிட்ட, இதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், என் கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறேன். போகக்கூடாத இடத்துக்கு போய் தவறு பண்ணும்போது நீ செஞ்ச தப்புக்காக என் கால்களிலே காயங்கள். அதுதான் அந்த பாட்டு. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காயின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. கொஞ்சம் இருங்க. என்னை பார்க்கிறாரு, அப்படி காயத்தையும் பார்க்கிறாரு, தம்மையும் பார்க்கிறார், தம்முடைய காயத்தையும் பார்க்கிறார், நம்மையும் பார்க்கிறார். தம்பி, மகனே, மகளே, நீ செய்த தவறுக்காக என்னுடைய கைகளில் ஆணிகள் கடவப்பட்டிருக்கிறேன். நீ போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால் என் கால்களிலே ஆணிகள் கடவப்பட்டிருக்கிறேன். இனியாவது மனம் திரும்பு,
இனியாவது அந்த பாவ வாழ்க்கையை விட்டுவிடு என்று சொல்லுகிற ஒரு அர்த்தமுள்ள பாட்டுதான். என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதன் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களை பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் மன்னிப்பது இறைவனின் இயல்பு. தவறு செய்வது அதுதான் பல நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். எதை சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னா, ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது காலங்காலமாக சொல்லிங்கிறோம். இன்னைக்கு நேற்று அல்ல, எத்தனையோ வருஷமாக சொல்லிங்கிறோம். சொல்லிட்டு சமாளிச்சிடும். ஆண்டவரே நாங்கள் பலவீனமான பாண்ட ஆண்டவரே, ஆவி உற்சாகம் உள்ளது தான், நாங்கள் உலகத்தில் தானே இருக்கிறோம். ஆனால் அது அல்ல. கிறிஸ்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். என்னுடைய பேச்சும் என்னுடைய வாழ்வும் நான் அருகில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வரலாம், சந்தோஷம். ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதுதான் முக்கியம். உள்ளே துதியின் ஒலி, துதி சத்தம், ஆனால் வெளியில போன பிறகு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது. நாங்களாம் கிராமத்தில் இருந்து வளர்ந்ததுனால சண்டே சர்ச்சில் அப்படியே ஒரே அலையலுயா ஆராதனை இருக்கும். குழா சண்டை வரட்டுமே, அங்கே குழா சண்டை, தண்ணி பிடிக்கிற பிரச்சனை வரட்டுமே. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் பேசின பேச்சா, துதி சத்தமா, ஆடாடா, தெரு சண்டை, என்ன மாதிரி வார்த்தைகள், அதுவா கிறிஸ்துவம்? அதல்ல. நான் அடிக்கடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு செய்தி அனுப்பும்போது ஒரு வார்த்தையை சொல்வதுண்டு, வசனம் வாழ்வாக வேண்டும். அச்சடிக்கப்பட்ட வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் படிச்சுட்டா மட்டும் போதாது. நான் என்ன பண்ணணும், அதை அதன்படி செய்ய வேண்டும். வசனம் எப்போ வாழ்வாகிறதோ அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமை அடைகிறது. அல்லேலூயா. வசனம் வாழ்வாகாமல் நம்ம என்னதான் பண்ணாலும், ஏன் நம்ம இன்னும் அந்த 3% 4% இருக்கிறோம்? உலகத்துக்கு நம்ம சாட்சியா இல்லை. சொல்லாமலே, நீங்க சுவிசேஷன் சொல்லாமலே எல்லாரும் வந்துடணும் சர்ச்சுக்கு. அவரு பார்த்தாவே ஒரு மாதிரி பிரைட்டா இருக்கிறாரு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அவர் எங்க போறாரு, எந்த சர்ச்சுக்கு போறாரு, நானும் அவர் கூட போகணும் என்று சொல்லுகிற அந்த நடைமுறை வாழ்க்கை நமக்கு வருமானால் நம்ம இன்னும் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பாங்க. மன்னிப்பு என்பது எதை மாதிரி அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சப்போஸ் சாவி தொலைச்சிட்டிங்க, தொலைக்க மாட்டீங்க, பத்திரமா வச்சுருப்பீங்க. சாவி தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கடினமான இரும்போ அல்லது சுத்தியலோ எடுத்து என்ன பண்ணுவீங்க? அந்த பூட்டு தலை மேலே அடிப்பீங்களா? இதை மனசில் வச்சுங்க. அப்போது இந்த சுத்தியல் கேட்கிறதாம் சாவியை பார்த்து, நீ சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி சின்னதாக இருக்கிற, ஆனால் நான் பலசாலி, நான் எவ்வளோதான் தலைமையில் அடித்தாலும் பூட்டு திறக்க மாட்டேங்குது, இந்த சாவியை போட்டு அப்படி திருப்பின உடனே அந்த பூட்டு திறந்துட்டு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்ட உடனே சாவி சொல்லிச்சான், நீ தலையில் அடிக்கிற, நான் இருதயத்தை தொடுகிறேன், நான் இருதயத்தை தொடுகிறேன். மன்னிப்பு என்பது வன்முறையால் வராது, அன்பினால் வரும். அதுக்காக சொல்ல வரேன். அல்லேலூயா. அப்போ இந்த 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 சிந்தனை நமக்கு வேண்டும். யாராவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது வாசிப்பாங்களா? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்.
இது ஆண்டு சிலுவையில் நிரூபிச்சு காமிச்சார். வள்ளுவர் கூற்றின்படி பார்த்தீங்கன்னா தப்பு செய்தவனை தண்டிக்கணும், அதுதான் நேரடி மொழிபெயர்ப்புன்னு வச்சுங்களேன். அதன்படி என்ன அர்த்தம்? இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை மன்னித்து விட்டேன். திருக்குறள் என்ன சொல்லுது? தப்பு செய்தவளை தண்டிக்கணும். ஒருத்தல் என்றால் தண்டித்தல்னு அர்த்தம். எப்படி தண்டிக்கணுமா? அவர்கள் செய்த தீமைக்கு மாறாக நன்மையை செய், அதை அனுபவித்த அந்த மனிதன் சொல்லுவான், நான் அப்படி திட்டேன், அப்படி பேசிட்டேன், ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை திருப்பி சொல்லலை தெரியுமா என்று சொல்லி மனம் கசந்து போறான். பார்த்தீங்களா? அந்த மனம் கசந்து போற, வருத்தப்பட்டு போற அந்த நிலைமை தான் தண்டனை. ஆண்டவர் சிலுவையிலே தன்னை துன்பப்படுத்தின, காயப்படுத்தின, பாடுகளுக்கு உட்படுத்தின மக்களை பார்த்து அவளை மன்னித்தார். அதனால்தான் ஆண்டவர் அன்பு மிக பெரியதாக இருக்குது, வெளியேற பெரியது. அதுதான் சிலுவையின் அன்பு. மத்திய 6:12 வாசிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பரமண்டல ஜெபத்தினுடைய ஒரு பகுதி தான். ஒவ்வொரு ஆராதனையும் நம்ம சொல்றோம்ல, இதுவும் அப்படிதான், வாயில சொல்லிட்டு போயினே இருக்கிறோம். 6:12 பரமண்டல ஜெபம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். போதுமா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதை திருவிவிலியத்தில் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்க. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். இது அந்த திருவிவிலிய மொழிபெயர்ல அப்படிதான் இருக்கு. கடனாளினா நம்ம கடன் கொடுத்த மாதிரி அந்த அர்த்தம் கிடையாது. எனக்கு குற்றம் செய்தவர்களை நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கிற அந்த அந்த பொருள் உள்ள அர்த்தம் தான், அந்த வார்த்தை தான் அது. அப்போ பரமண்டல ஜெபம் சொல்லிட்டு போயினே இருக்கிறோம். எத்தனை பேர் அதை நடைமுறைப்படுத்துறோம்? நீங்க உங்க மனசை தொட்டு பாருங்க. உங்களுக்கு யாரும் விரோதிகள் இல்லையா? யாருக்கிட்டையாவது பேசாம வந்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்திலேயே கூட இருக்கும் பிரச்சனைகள். கணவன் மனைவிக்கு விரோதமா, மனைவி கணவனுக்கு விரோதமா, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமா, பெற்றோர்கள் பிள்ளைக்கு விரோதமா பேசாம இருப்பாங்க. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனா பேசிக்க மாட்டாங்க. மன்னிக்கிற அனுபவம் இல்லைன்னா எப்படி பேச முடியும்? ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாருல்ல என்னை. அதாவது நான் பாவியா இருக்கும் போதே, நான் அக்கிரமக்காரனா இருக்கும்போது ஆண்டவர் என்னை மன்னிச்சிருக்கிறாரு. ஒரே வீட்டில் இருக்கிற உறவுகளோடு இருக்கிற அந்த சூழ்நிலை நம்ம ஒருவர் மன்னிக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் கேட்டுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த சிலுவை என்னை மன்னித்து இருக்கிறது. மன்னிப்பதற்கு காரணம் என்ன? அவர் என்மேல் கொண்ட அன்பு. எங்க அன்பு இருக்கிறதோ அது அந்த இடத்துல மன்னிப்பு தானாவே நடந்துரும். இயேசுவானவர் தமது அன்பின் நிமித்தமாய் என்னை மன்னித்து இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். மன்னித்தால் மட்டும் போதாது, என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை மோகன் செய்யா அவர்களுடைய செய்தியை தொலைக்காட்சியிலே நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு கூட இருந்தே துரோகம் பண்றவங்க இருப்பாங்க. நீங்க இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறதுனால அவங்கள மன்னிச்சிருங்க, ஆனா கெட்ட சேர்க்காதீங்கன்னு சொன்னார். அதாவது அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. கிட்ட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் திரும்ப பிரச்சனை. கூட இருக்கிற மாதிரி இருந்து பல காரியங்களை கெடுப்பான் அப்படின்னு சொல்லி அவருடைய செய்தியில நான் கேட்டேன். மன்னிக்கிற அனுபவம் மட்டும் இல்லை, ஏற்றுக்கொள்கிற அனுபவமும் ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு தந்திருக்கிறார். நல்ல ஒரு ஓமை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏதோ கெட்டகுமாரன் பேர் வச்சுக்கிறோம் கதை, அந்த கதை தான். நம்ம தானே பேர் வச்சுக்கிறோம் கெட்டகுமாரன் சொல்லி. அவன் தான் ஆக்சுவலாக நல்ல குமாரன். அப்பாவுடைய வார்த்தை கேட்காம தூரதேசம் போகிறான், ஆஸ்திகளை செலவழிக்கிறான். என்ன ஒரு திருப்தினா, துன்மார்க்கமாக ஜீவித்தான், அதனால கெட்டகுமாரன் வச்சுட்டோம் பொழுது நம்ம. அங்கே அவன் பல பாடுகளை அனுபவித்து, இதுக்கு மேலே நம்ம இங்கிருந்தால் நல்லா இருக்காது, நம்ம அப்பா கிட்டே போய் சொல்லி நம்முடைய தவறுகளை எல்லாம் சொல்லி, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், என்னை நான் பையனை கூட ஏற்றுக்க வேண்டாம், மகனாக ஏற்றுக்க வேண்டாம், வேலைக்காரர் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல போறேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வரான். அதான் அப்பாவின் அன்பு பாருங்களேன். பலகணியில உட்கார்ந்து கொண்டிருக்கிற அப்பா, இந்த பக்கம் தான் என் பையன் போயிருப்பான், அல்லது இப்படிதான் போயிருப்பான், என்றைக்காவது ஒரு நாள் அவன் திரும்ப வருவான் என்று அவளோடு காத்து கொண்டு அவன் வருகிறதை பார்த்து கீழே இறங்கி ஓடி அணைத்து அவனை கட்டி மகனே என்று ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? பன்றிகளோடு வாழ்ந்த மனிதன். குளிச்சு எத்தனை நாளாச்சுன்னு தெரியாது, துர்நாற்றத்தோடு வந்திருப்பான். ஆனால் அன்புள்ள அப்பாவுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. மகன் திரும்பி வந்திருக்கிறான், அவனை நான் மன்னித்து என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உரிமையோடு மகனை ஏற்றுக்கொள்கிறதை நம்ம பார்க்கலாம். அதே போல இயேசுவானவர் சிலுவையில் அறைந்த போது வலப்பக்கத்தில் இருக்கிற கள்வன், பைபிளில் எந்த கள்வன் மனம் திருந்தினான் பைபிள் கிடையாது. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுகிற இந்த இயேசு காவியத்தில் அவர் சொல்றாரு,
வலப்பக்கத்தில் இருக்கிற கல்வன் தான் மனம் திருந்திருக்கணும். ஏன்னா திருமலையில் பார்த்தீங்கன்னா வலப்பக்கம் எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக இருக்கும். அது ஆண்டவர் அனுமதிக்கிற ஒன்றாக இருக்கும். அதனால வலப்பக்கத்தில் இருக்கிற கல்வன் என்ன பண்ணான்? ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? சரி, நான் நினைச்சிட உன மனுஷன் சொல்ல, என்னோடு கூட நீ இரு. அதான் ஆண்டவர் சொன்ன பதில். இன்றைக்கு நீ என்னோடு கூட நீ பரதேசம். எப்படி அந்த இளைய மகனுடைய அப்பா ஏற்றுக்கொண்டாரோ அதே போல ஆண்டவரும் அந்த கல்வனை மன்னித்து, நான் உன்னை மன்னித்து விட்டேன், மாத்திரமல்ல நீ என்னோடு கூட இரு என்று சொல்லி அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். உங்க ஐயா சொன்ன மாதிரி பல பாடல்களை எழுதி இசை அமைத்து அப்படி இருக்குது. சிடிலாம் போடலை, அந்த அளவுக்கு ஒன்றும் அப்படி பெரிய கிடையாது. ஆனால் பாட்டு அர்த்தமுள்ள ஒரு பாட்டு. மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம் என்கிற ஒரு புது பாட்டு. அதில் பல ஸ்டான்ஸாக இருக்குது. 2 ஸ்டான்ஸா இவங்க 2 பேரை மையப்படுத்தி எழுதின பாட்டு. யாரை மையப்படுத்தி? இளைய மகனையும் இந்த கல்வனையும் மையப்படுத்தி எழுதின பாட்டு. நான் பாட விரும்புகிறேன். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம், நமக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். அதுல ஒரு வார்த்தை கொச்சையா இருக்குல்ல, ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன, ஏன் எதை மீன் பண்ணி போட்டேன்னா, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொன்ன படிக்கிறோம்ல, அந்த இவ்வளவாய்க்கு என்ன அளவு? இவ்வளோ அல்லது இவ்வளோ, இன்னும் இவ்வளோ, இதுக்கு மேலே போனா பின்னாடி தான் போடணும், அளவே இல்லை. அதனால தான் ரொம்ப அப்படின்ற வார்த்தைக்கு சாதாரண தமிழ்ல போட்டிருக்கிறேன். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம், நமக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம், நமக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். மனம் திரும்பும் ஒருவர் நிமித்தம் பரலோகம் மகிழும், மனம் திரும்பும் ஒருவர் நிமித்தம் பரலோகம் மகிழும். தினம் தினம் இது நடந்து விட்டால் தெய்வத்தின் வீடாகும், நமதுள்ளம் தெய்வத்தின் வீடாகும். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம், நமக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். ஸ்டான்ஸா போறதுக்கு முன்னாடி லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம்லாம் வருது. காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல், அது தந்தையினுடைய வார்த்தையை கேட்காம போற இளைய மகனுடைய சம்பவம்லாம் வருது. அதுல பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி சொல்லி ஒரு வசனம் இருக்கும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப ஆண்டவர் ஒரு கூட்டத்தை மட்டும் இல்லை, ஒருவர் மனம் திரும்பினால் போதும். இன்னைக்கு தபசு காலத்தை முடிக்க இருக்கிற நீங்கள நான் மனம் திரும்பினா அது ஆண்டவருக்கு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. எத்தனை நாள் கூட்டத்துக்கு வந்துடுமோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே, இந்த 2024ஆம் வருஷத்தினுடைய இந்த கூடுகை, இந்த கூட்டங்கள், இந்த வார்த்தைகள் என்னை மாற்றி இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆண்டுடைய பிள்ளையா மாறணும்னு சொன்னோம்னா பரலோகமே மகிழும். இளைய மகன் மனம் திரும்பி வீடு வந்ததும், இளைய மகன் மனம் திரும்பி வீடு வந்ததும், ஏற்றுக்கொண்டார் தந்தை அவனை தமது பிள்ளையா. எப்படி ஏற்றுக்கொண்டார் தந்தை அவனை தமது பிள்ளையாய். காஸ்ட்லி ட்ரெஸ் தான், கைக்கு மோதிரந்தான், காலணிகள் தான், காளை விருந்துதான், காலணிகள் தான், காளை விருந்துதான். ஆமா, என்ன பிரியாணி போட்டாங்க தெரியுமா? இளைய மகன் வீட்டுக்கு வந்த உடனே நீங்களே முடிவு பண்ணீங்க என்ன பிரியாணி போட்டிருப்பாங்க. காளை விருந்து, காளை அடித்தார்கள். ரைட், நம்ம அதை நீங்க அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணீங்க. சரி, இப்படி விருந்து கொடுத்து, மோதிரம் அணிவித்து, புது சட்டையை போட்டு, புது செப்பலை போட்டு அங்கீகரிப்பதின் அடையாளமாக அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்ட தந்தை, என்னையும் உங்களையும் ஆண்டவர் தன் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், இன்னொரு சரணத்தை பாடலாமா? கல்வன், கள்வன் ஒருவன் கல்வாரியில் மனம் திருந்தினான், கள்வன் ஒருவன் கல்வாரியில் மனம் திருந்தினான், தன் உள்ளத்தையே இயேசுவுக்கு உரிமையாக்கினான், தன் உள்ளத்தையே இயேசுவுக்கு உரிமையாக்கினான். பரதீசிலே தங்கும் பாக்கியம் நம் பரமனே தந்த ஸ்லாக்கியம், பரதீசிலே தங்கும் பாக்கியம் நம் பரமனே தந்த ஸ்லாக்கியம். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம்,
நமக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். நமக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். நிறைவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நானும் நேரத்தை பார்த்து அப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன். 2024ஆம் ஆண்டினுடைய தபசு காலத்தினுடைய கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். நாளைக்கும் கெத்சமனே தோட்டத்தின் அனுபவங்களை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்க? வருத்தமாக இருக்கிறவங்கள ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். உஷாராயிட்டீங்க, எல்லாரும் உஷாராயிட்டீங்க. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் அல்லேலூயா. இயேசுவானவர் திருவிருந்தை அங்கே ராபோஜனம் கொடுக்கும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆண்டுதோறும் ஆண்டுடைய பாடுகளையும் அப்படி உயிர் தேர்தலையும் நினைத்து பார்க்க, ஞாபகப்படுத்தி கொள்ள, நம்மை புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் தருகிற இந்த வாய்ப்புகள் நம்முடைய முன்னோர்கள், சபை தலைவர்கள் இப்படிப்பட்ட ஒழுங்குகளை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். காலங்காலமாக நாம் அதை பின்பற்றி வருகிறோம். எனவே ஆண்டவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே, ஐயையோ, அப்படி இல்லை. அவர் சிலுவையில் அறையாமல் இருந்தால் நமக்கு வாழ்வில்லை. அந்த சிலுவையின் அன்பு நமக்கு இல்லைன்னு சொன்னா நாம இங்க இல்லை. அப்போ இதை மகிழ்ச்சியாய் காண வேண்டிய, மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவர் சிலுவையில மரித்தது. அந்த சிலுவையின் அன்பு என்னுடைய பிள்ளையா இங்க வைத்து இருக்கிறது என்ற காரியத்தை நம்ம நினைத்து பாருங்க. அழைக்கப்படுகிறோம். அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் வாய் திறவாமல் மௌனமா இருந்தார். காரணம், நீங்களும் நானும் மீட்படைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவருக்கு மீட்பர்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மீட்பர் என்ற பேரை முதல் யார் பைபிள் உச்சரிக்கிறாங்க தெரியுமா? யோபு சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தரிசனமா சொல்லுவார் அவர். இப்படி ஒரு தேவகுமாரன் வரப்போகிறாரு, உலகத்தின் மக்களின் பாவங்களை தீர்த்து அவர்களை ரட்சிக்க போகிறாரு, விடுவிக்க போகிறாருன்னு சொல்லி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தரிசனமாய் காண்கிற யோபுவை நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரணமா சொல்ல, பேப்பர்ல எழுத சொல்ல, உளி வெட்டாய் ஈய எழுத்துக்களா எழுதி வைக்க சொல்லி யோபு 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் அதுல வருது. அதனால அந்த மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அதனால செத்து போன கடவுளாவோ கல்லறையில புதைக்கப்பட்ட கடவுளோ பார்க்காம என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள். அல்லேலூயா. அவர் இன்றும் ஜீவிக்கிற கடவுள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னுள் இருக்கிறார், அந்த சிலுவையின் அன்பு எனக்குள் இருக்கிறது என்ற சிந்தனை இந்த தபசு காலங்களில் நமக்கு வர வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம வெளியே போகும்போது எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். சரி, இத்தனை பாடுகளை நமக்காக தான் ஆண்டவர் அனுபவித்தார். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு முடிவு எடுக்கலாமா? இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது, ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டங்களை, பாடுகளை, அந்த இராணுவ வீரன் இல்லை, என்னுடைய வேதனைகள் எல்லாம் அந்த சிலுவையை பார்க்கிற போது, நீர்பட்ட பாடுகளுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே என்று சொல்லி ஆபரேஷனை அவன் சகித்து கொண்டான் என்று அந்த வரலாறு சொல்லுகிறது. அப்படி பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு நீங்களும் நானும் செய்கிற கைமாறுதான் என்ன? அப்படி கண்களை மூடலாமா? ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய பாடுகளையும் அவருடைய வேதனைகளையும் தியானிக்கிற இந்த நாட்கள்ல நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் தமது விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நான் புறப்பட்டு போகிறேன். ஆனால் நான் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும். ஆண்டவரின் குரல் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கு. மகனே, மகளே, எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? ஆராதனை முடிச்சுட்டு, ஈஸ்டர் முடிச்சுட்டு ஒரு பழமையை சொல்ற மாதிரி, பழைய குருடி கதவை தரடின்னு சொல்லிட்டு வாழ்க்கை போய் கொண்டிருக்க போகிறதா? அல்லது ஏதாவது எனக்காய் நீ செய்ய போகிறாயா? தீர்மானிக்கிற நேரம், ஒப்பு கொடுக்கிற நேரம். எல்லாம் கண்களை மூடி பாரத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இத்தனை பாடுகளை என் ஆண்டவர் எனக்காக அல்லவா ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையை நான் பார்த்த பார்வை வேறு. ஆனால் அது அழகான சிலுவை அல்ல, அது அலங்கோலமானது. சதை துண்டுகள், தோல்கள், ரத்தம், காய்ந்த ரத்தங்களால் ஒட்டி கொண்டிருக்கிறது. எத்தனை பாடுகள்! உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த கேள்வி ஆண்டவர் நம்ம பார்த்து ராத்திரி நேரத்தில் கேட்கிறார். ஒருவேளை அதை பாடலாம், நான் பாடலாம். ஆனால் ஆண்டவர் கேட்கிற கேள்வி,
நான் ஏற்கனவே ஒரு பாட்டு பாடின மாதிரி, என் கைகள் செய்த தவறுக்காக அவர் கைகளிலே காயங்கள், என் கால்கள் செய்த தவறுக்காக அவருடைய கால்களிலே காயங்கள். இப்ப இல்ல நான் ஏற்றுக்கொண்டேன் என் மகனே மகளே, எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? 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 மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மேய்கின்றார் ஆவ புல்வெளியில். மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மேய்கின்றார் பாவ புல்வெளியில். மெய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயோ மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ? மெய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயோ மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அந்த பாடல்ல ஒரு வரி உண்டு, மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கின்றார் பாவ புல்வெளியில். அதுக்கு அடுத்து தான் ஹைலைட்டு. மெய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுகிறாயோ? இந்த தபசு காலத்திலும் அதை நம்ம சிந்திக்காமல் போனால் நாம் கடைபிடித்த ஆராதனை எல்லாம் பயனற்றதா இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், ஒரு கம்ஃபர்ட் லைஃப், சொபிஸ்டிகேட்டட் லைஃப். ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் எதையாவது செய்யணும் ஆண்டவரே. அழுகின்ற மக்கள் எத்தனை பேர்? அந்த லாசரு ஒரு விரல் தண்ணீருக்காக அங்கே அந்த ஐஸ்வர்யவான் கெஞ்சி கதறினான். அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, யாரையாவது அனுப்புங்களேன் சத்தியத்தை சொல்றதுக்கு, அவன் திருந்தி வந்துருவாங்களே. அதுக்கு சொன்னப்பட்ட பதில் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் போயிட்டாங்க, அது இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் நமக்கு என்ன வந்தது என்று சொல்லி நாம் அமைதியாக இருப்போமானால் அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல போவது யார்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்கிற ஆண்டுடைய கூக்குரலுக்கு ஏசாயா சொல்ற பதில் என்ன தெரியுமா? இது அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இது அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னது போல சொல்லலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி வேளைக்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம். சிலுவையின் அன்பு என்னை மன்னித்து இருக்கிறது, சிலுவையின் அன்பு என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுவரையிலே நாங்கள் பார்த்த சிலுவை அழகானதாக, சிவப்பானதாக, பாலிஷ் போட்டதாக இல்லை, அது அலங்கோலமானது. நீர் எங்களுக்காய்ப்பட்ட பாடுகள் அதிலே தெரிகிறது. இந்த சிந்தனையோடு நாங்கள் புறப்பட்டு போக கிருபை தார். உங்கள் திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். நாளைக்கும் தொடர்ந்து வருகிற ஆராதனைகளிலும் பிள்ளைகளினர் ஆசீர்வதியும், நடத்துகிற போதகர்களை ஆசீர்வதியும், சபை குழுவை, கமிட்டி அங்கத்தினர்களை, செயலர் பொருளரை ஆசீர்வதியும். இந்த திருச்சபை இன்னும் குன்றின் மேலிட்ட விளக்காய் பிரகாசிக்கட்டும். யாபேசின் எல்லை விஸ்தரித்த ஆண்டவர் இந்த அட்வென்ட் திருச்சபையின் எல்லை விஸ்தரிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் மெய்யான விடுதலை பெற்று புறப்பட்டு போக கிருபை தார்.
இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.